இயேசுவில் பெரியவாறு சகோதர சகோதரிகளே, மாதத்தினுடைய முதல் திங்கட்கிழமை நம் குடும்பங்களை வழிநடத்தக்கூடிய சக்திமிக்க புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். இந்த நாளிலே இன்றைய நற்செய்தி வாசகம் நம் அனைவருக்கும் நம்மிடம் இருக்கக்கூடிய நம்பிக்கை அல்லது விசுவாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று சிந்திக்க அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கின்றது. நம்பிக்கை என்றால் என்ன அல்லது விசுவாசம் என்றால் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? நம்பிக்கை அல்லது விசுவாசம். அடிக்கடி இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டே இருப்போம். நம்பிக்கை, விசுவாசம். குறிப்பாக எபிரேயர் திருமுகம் 11ஆம் அதிகாரம் 1-2 உள்ள இறைவசனங்கள். நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. அழகான டெஃபினிஷன், முழுமையான வார்த்தை. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, எதிர்காலத்திலே இவை எனக்கு கிடைக்க வேண்டும், அப்ப எதிர்காலத்திலே இவை கிடைக்கும் என்ற உறுதி, திடமான உறுதி, திடமான நம்பிக்கை. கண்டிப்பாக நான் வேண்டுவது எதிர்காலத்திலே இறைவன் எனக்கு கொடுப்பார். இப்போ பாருங்க, அந்த 2 வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை, எதிர்நோக்கி எதிர்காலத்திலே கிடைக்கும் என்ற உறுதி, எதிர்நோக்கு உறுதி. இவைதான் நம்பிக்கை அல்லது விசுவாசம். அடுத்து 2ஆவதாக பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு புலப்படாதவை பற்றி ஐயமற்ற நிலை. அப்ப எதிர்காலத்திலே நான் கடவுளிடம் வைத்த வேண்டுகோள், கண்ணுக்கு புலப்படாத ஒரு நிலை, அவை எனக்கு கிடைக்கும் என்ற ஐயமற்ற நிலை. எந்த சந்தேகமும் இல்லை, கண்டிப்பா இறைவன் எனக்கு கொடுப்பார். எதிர்காலத்திலே நான் இறைவனுக்கு முன்பாக வைத்த அந்த வேண்டுதல் எனக்கு கிடைக்கும் என்ற உறுதி. 2வது ஐயமற்ற நிலை, சந்தேகமற்ற நிலை. இந்த 2ம் நம்மிடம் இருக்கும் என்றால் ஒவ்வொரு நாளும் அதிசயங்கள் செய்து கொண்டிருப்பவர் இங்கு இருக்கின்றார். ஆண்டவரின் வாழ்க்கையிலே அதிசயங்கள் செய்யவில்லை, அற்புதங்கள் செய்யவில்லை என்று நாம் இறைவனை நோக்கி புலம்பிக் கொண்டே இருக்கின்றோம். என்றாவது இந்த 2 நிலைகள், இறைவன் ஆசைப்படுகின்ற இந்த 2 நிலைகள், நம்பிக்கை நிலைகள் என்னிடம் இருக்கிறதா? என்னிடம் இவை இல்லாத பொழுது நான் யாரை குறை சொல்லுகிறேன்? இறைவனை நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் குறை சொல்லிக் கொண்டே இருக்கின்றேன். எதிர்காலத்திலே கிடைக்கும் என்ற சந்தேகம் இருக்கும், ஐயம் மிக்க ஒரு நிலை ஏற்படும், அல்லது உறுதியற்ற தன்மை இருக்கும். இவையெல்லாம் நம்மிடம் இருக்கும் என்றால் நிச்சயமாக நமது ஜெபம், நமது வேண்டுதல், எதிர்கால திட்டங்கள் இறைவனால் செயல்படுத்த முடியாது. இந்த நற்செய்தி வாசகத்திலே இறைமகன் இயேசு தான் சொந்த ஊரிலே, பிறந்த ஊரிலே எந்த அற்புதங்களை செய்யவில்லை. ஆனால் தன் சொந்த ஊரை விட்டு வெளி இடங்களிலே நிறைய அதிசயங்களை, அற்புதங்களை எல்லாம் செய்தார். என்ன காரணம்? சொந்த ஊரில் இருந்த அந்த மக்களுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை இல்லை, அல்லது இவர்தான் கடவுளுடைய மகன் என்ற உறுதியான நம்பிக்கை இல்லை. இயேசுவின் மீது எப்பொழுதும் ஒரு ஐயப்பாடு மிக்க ஒரு பண்பு இருந்து கொண்டே இருந்தது. எனவேதான் சொந்த ஊர் மக்களுடைய நாவிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா? இவர் யோசேப்பின் மகன் அல்லவா என்று பாராட்டினர். பாராட்டல. அதை வாசிக்கின்ற பொழுது பரவாயில்ல, சொந்த ஊர் மக்கள் இயேசுவை பாராட்டுகிறார்கள், பாராட்டவில்லை. மாறாக ஒரு சாதாரண தச்சனுடைய மகன், ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்த இந்த இயேசுவுக்கு எப்படி இப்படிப்பட்ட வல்ல செயல்கள் வந்தது? இவரது நாவிலிருந்து உதிக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். இறை வார்த்தையை கேட்ட அந்த மக்கள் இயேசுவை பின்பற்றி சென்று கொண்டே இருக்கின்றார்கள்.
இயேசுவை சுற்றி எப்பொழுதும் ஆயிரக்கணக்கான மக்கள். இது எங்கனும் ஆகும், இவர் தச்சருடைய மகன் அல்லவா? எனவே சொந்த ஊர் மக்கள் இயேசுவை பாராட்டவில்லை, மாறாக அவரை குறித்து ஒரு ஐயப்பாடு நிலை ஏற்பட்டது. எனவே என்ன செய்கின்றார்கள்? தங்களுடைய ஐயத்தை போக்கிக் கொள்வதற்காக, இயேசுவே, எங்கள் ஊரை தவிர்த்து எல்லா இடங்களிலும் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து கொண்டே வருகின்றேன், உம் சொந்த ஊரில் செய்யும், நாங்கள் நம்புகிறோம். இயேசுனுடைய கோபம், இயேசுனுடைய சினம் எந்த ஒரு இறைவாக்கினரும் சொந்த ஊரில் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. அப்படி பார்க்கின்ற பொழுது தான் சொந்த ஊர் மக்களுக்கு 2 நம்பிக்கையாளர்களை வெளிப்படுத்துகின்றார். ஒன்று அரசராகமும் அந்த புத்தகத்திலிருந்து இறைவாக்கினர் எலியாஸ். 2 அரசராகவும் புத்தகத்திலிருந்து அவருடைய சீடன் எலிசா. இந்த 2 பேரை மையப்படுத்தி அந்த 2 நம்பிக்கையாளரை சொந்த ஊர் மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார். முதல் நபர் இறைவாக்கினர் எலியாஸ் வாழ்ந்த காலகட்டத்திலே எங்கும் பஞ்சம் ஏற்படுகிறது. எனவே மக்கள் பஞ்சத்தினால் அவர்கள் இன்னலுக்கு உள்ளாகுகின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே இறைவனுடைய அருட்கரம் இறைவாக்கினர் எலியாஸ் மீது இருக்கின்றது. இறைவன் சொல்லுகின்றார், நீ கவலைப்படாதே, உனக்கு ஒவ்வொரு நாளும் காகத்தின் மூலமாக உணவும் நீரும் கொடுக்கப்படும். இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே இறைவாக்கினர் எலியாஸ் ஒவ்வொரு இடங்களுக்காக சென்று இறைவார்த்தை போதித்துக் கொண்டே வருகின்றார். கடும் பஞ்சம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்பொழுது பசியால் வாடிய இறைவாக்கினர் எலியாஸ் என்ன செய்கின்றார்? சாரிபாத்தில் வாழ்ந்த ஒரு கைம்பெண்ணிடம் அவர் அனுப்பப்படுகிறார். நீ அங்கு செல், உனக்கு உணவு கிடைக்கும். அவ்வாறு அந்த சாரிபாத் என்ற ஊருக்கு செல்லுகின்ற பொழுது அங்கே கணவனை இழந்த அந்த தாய் விறகுகளை பொறுக்கிக் கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரிடம், எனக்கு உண்ண உணவு கொடும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அந்த தாய் சொல்லுகின்றார், எங்களிடம் உணவு இல்லை, கையளவு மாவு இருக்கிறது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்கிறது. அந்த மாவு என் மகனுக்கும் எனக்கும் அந்த ரொட்டி சுட்டு நாங்கள் சாப்பிட்ட பின்பு நாங்களும் பசியினால் சாகத்தான் வேண்டும். ஆனால் இறைவாக்கினர் எலியாஸ் விடவில்லை. அஞ்சாதே, நீ எதை பற்றி கவலைப்படாதே, முதலில் சென்று அந்த மாவை பிசைந்து எனக்கு ஒரு ரொட்டி கொடு என்று சொல்லுகின்றார். அந்த தாய் பாருங்க, எந்த வினாவை எழுப்பவில்லை. இறைவாக்கினர் எலியாசை பார்த்து, நீர் யார்? நான் இவ்வளவு சொல்லையும் எனக்கு ரொட்டி கொடு என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லி கடினமான வார்த்தைகளை இறைவாக்கினர் எலியாசை நோக்கி விடவில்லை. மாறாக, அஞ்சாதே, நீ எனக்கு உணவு கொடு என்று சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஒரு தாயாக, ஒரு சகோதரியாக என்ன செய்கின்றார்? போய் அவருக்கு அந்த ரொட்டி சுட்டு வந்து கொடுக்கின்றார். அவரும் உண்ணுகின்றார். அதற்கு முன்னதாக இறைவாக்கினர் எலியாஸ் சொல்லுகின்றார், உனது இந்த மாவும் எண்ணெயும் தீர்ந்து போகாது. இப்போ பாருங்க, சாவினுடைய உச்சம், பசியினுடைய உச்சம், இன்னும் இந்த 2 ரொட்டிகள் தான் இருக்கிறது, அதை சாப்பிட்டால் தான் உயிர் வாழ முடியும், அடுத்து இறந்து போக வேண்டும். ஆனால் அந்த சாவினுடைய உச்சத்துக்கு சென்ற அந்த தாய், பசியினுடைய கொடூரத்தின் உச்சத்துக்கு சென்ற அந்த தாய் யார் மீது நம்பிக்கை வைக்கின்றார்? இறைவாக்கினர் எலியாசனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கின்றார். ஏனென்றால் இவர் இறைவனுடைய அடியாராக இருக்க வேண்டும். அடுத்ததாக, உனது பானையில் இருக்கக்கூடிய மாவும் எண்ணெயும் தீர்ந்து போகாது என்று குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தையின் மீது அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது. எனவேதான் சென்று அந்த மாவை பிசைந்து அவருக்கு ரொட்டி கொடுக்கின்றார். இறைவாக்கினர் எலியா சொன்னது போலவே அந்த மாவும் எண்ணெயும் குறையவில்லை. இறைமகன் இயேசு இந்த நிகழ்வை அந்த மக்களுக்கு அவர் சுட்டி காட்டுகின்றார். அந்த மக்கள் இறைவாக்கினர் எலியாசனுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். மாவும் எண்ணெயும் குறையாது என்று அந்த உயிரினுடைய உச்சக்கட்டம், உயிர் போகக்கூடிய நிலை, பசியினுடைய உச்சக்கட்டம், அப்படிப்பட்ட நிலையில இருந்த பொழுது அவர் நம்பினார். இறைவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் அந்த தாய்க்கு செய்து காட்டினார். அடுத்ததாக 2வது நிகழ்வு சொல்லுகின்றார். அந்த நாமான் என்ற படைத்தளபதி உடல் முழுவதும் தொழுநோய், எவ்வளவோ மருத்துவ செலவுகளையெல்லாம் அவன் செலவு செய்தும்
மருத்துவரை சந்தித்தும் அந்த தொழுநோய் குணமாகவில்லை. இறுதியாக இஸ்ராயல் நாட்டுக்கு வருகின்றான். வந்து இறைவாக்கினர் எலிசாவை சந்திக்கின்றார். அவருடைய வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இறைவாக்கினர் எலிசா ஒரு ஆளை அனுப்பி அவரை யோர்தான் ஆற்றில் போய் குளிக்க சொல். உள்ளிருந்து ஒரு ஆள் வெளியே வருகிறான். வந்து இந்த வார்த்தையை சொல்லுகிறான். சொன்ன உடனே அந்த படைத்தளபதி நாமானுக்கு கடும் கோபம். ஏனென்றால் இந்த இறைவாக்கினர் வீட்டை விட்டு வெளியே வந்து என் தலை மீது கை வைத்து ஜெபித்து எனது நோயை குணப்படுத்துவார் என்று சொல்லி இவ்வளவு தூரம் நான் கடந்து வந்திருக்கின்றேன். ஆனால் இந்த இறைவாக்கினர் வீட்டை விட்டு வெளியே வராமல் ஒரு ஆளை அனுப்பி நீ போய் யோர்தான் ஆற்றில் 7 முறை குளி என்று சொல்லுகின்றாரே. இந்த யோர்தான் ஆற்றை விட எனது நாட்டிலே, தமஸ்கு நாட்டிலே நிறைய ஆறுகள் இருக்கிறது, தூய்மையான ஆறுகள் இருக்கிறது, அங்கே நான் குளித்திருப்பேனே. இறைவனுடைய செயல்பாடு பாருங்க. அந்த நம்பிக்கை ஒரு சோதனை கொடுக்கின்றார். அப்பொழுது அவருடைய பணியாளர்கள், வேலையாட்கள் சொல்லுகின்றார்கள், தலைவரே, ஒருவேளை இந்த மனிதர் இதைவிட கடினமான ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருந்தா நீ செய்யாமல் இருந்திருப்பீரா? கண்டிப்பா செஞ்சிருப்பல. இந்த குளிப்பது என்பது ஒரு சாதாரண செயல். எனது நாட்டிலே குளித்திருப்பேன் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். ஆனால் அவர் கடவுளுடைய அடியார். அவர் சொல்வதை போல் நீர் யோர்தான் ஆற்றில் குளியும் என்று சொல்லி அவருக்கு பணிவிடை செய்யக்கூடிய பணியாளர்கள் அந்த வேண்டுகோளை வைக்கின்றார்கள். அந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு நாமான் என்ன செய்கின்றார்? யோர்தான் ஆற்றிலே போய் குளிக்கின்றார். குளித்த பிறகு பார்க்கின்ற பொழுது அவரது உடல் குழந்தையின் உடலை போல் மாறியது. இறைவனுடைய அதிசயத்தையும் அற்புதத்தையும் பார்த்த அவர், இறைவாக்கினர் எலிசாவினுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்த அவர் யோர்தான் ஆற்றிலே குளித்தார். குளித்து நோய் நீங்க பெற்றார். நோய் நீங்கிய நாமான் சொன்ன வார்த்தை இவைதான். பின்பு அவர் தம் பரிவாரும் அனைத்துடனும் கடவுளின் அடியவரிடம் திரும்பி வந்து, இஸ்ராயலரை தவிர வேறு எந்த நாட்டிலும் கடவுள் இல்லை என இப்பொழுது உறுதியாக அறிந்து கொண்டேன். புற இனத்து நாட்டிலே வாழக்கூடிய இந்த நாமான் அந்த இறைவாக்கினர் எலிசாவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு நம்பி யோர்தான் ஆற்றிலே குளித்து தூய்மை பெற்றார். இந்த இஸ்ராயலில் இருக்கக்கூடிய கடவுள் தான் உண்மையான கடவுள். வேறு எங்கும் இருக்கக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் என்பதை நான் அறிந்து கொள்கின்றேன். அந்த நாமான் அந்த எலிசாவினுடைய வார்த்தையை நம்பினார், இறைவனை நம்பினார், அதிசயங்கள் அற்புதங்களை இறைவன் செய்தார். இந்த 2 நிகழ்வுகளை இறைமகன் இயேசு அங்கு சுட்டி காட்டுகின்றார். இதோ அந்த 2 பேரும் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். இறைவன் அந்த இருவருக்கும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஆனால் என் சொந்த ஊர் மக்களாகிய நீங்கள் என்னை இன்றும் ஒரு சாதாரண மனிதனாக, தச்சனுடைய மகன் என்று என்னை இழிவாக பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள். ஐயப்பாடோடு என்னை அணுகி கொண்டிருக்கின்றீர்கள். உங்களிடம் உறுதியான நம்பிக்கை இல்லை. எனவே இந்த இடத்திலே என்னால் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய முடியாது, செய்யவில்லை. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு முறையும் இறைமகன் இயேசுவிடம் நம்பிக்கையோடு வரக்கூடிய நபர்கள் குணம் பெற்று செல்லுகின்ற பொழுது இயேசு சொன்ன அழகான ஒரு வார்த்தை, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. இரத்த போக்கியினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண் வருகின்றார். இதோ நான் மருத்துவரை சந்தித்து விட்டேன், எனக்குள்ள செல்வங்கள் அனைத்தையும் செலவிட்டு விட்டேன், இனிமேல் எனக்கான நம்பிக்கை யார்? இறைமகன் இயேசு ஒருவர்தான் எனக்கான நம்பிக்கை. நான் அவரது ஆடையின் அந்த விளிம்பை தொட்டாலே போதும், எனது நோய் குணமடையும். நம்பிக்கையோடு இயேசுவை அணுகி வருகின்றார். இயேசுவின் ஆடையினுடைய விளிம்பை தொடுகின்றார். தொட்டவுடனே குணமடைகின்றார். அப்பொழுது இயேசு அந்த தாயை பார்த்து சொல்லுகின்றார், மகளே, உனது நம்பிக்கை உன்னை குணப்படுத்தியது, நீ நலமோடு செல். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பல நேரங்களிலே நமது புலம்பல்கள் அனைத்தும் இவ்வாறாக இருக்கிறது. இவ்வளவு நாட்கள் நாங்கள் ஜெபம் செய்து விட்டேன்,
இவ்வளவு ஆண்டுகளாக தவசைகளை எல்லாம் செய்து விட்டேன், இவ்வளவு ஆண்டுகளாக நான் பொருத்தனை எல்லாம் ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆனால் இறைவன் எனது ஜெபத்துக்கு செவி கொடுக்கவில்லையே. எதற்காக நான் இறைவனை நம்ப வேண்டும்? எதற்காக ஆலயத்திற்கு செல்ல வேண்டும்? எதற்காக நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும்? தேவையில்லை. நான் கேட்டதை எவற்றையும் இறைவன் கொடுக்கவில்லை. எதற்காக நான் அங்கே செல்ல வேண்டும்? இத்தனை வினாக்களை இறைவனை நோக்கி எழுப்பக்கூடிய நாம் ஒரே ஒரு வினா நம்மை நோக்கி என்றாவது எழுப்பியிருக்கிறோமா? உங்களுக்கு கடுகளவு நம்பிக்கை இருந்தால் இந்த மலையை பெயர்ந்து போல் அங்கு ஊன்றிக்கோள் என்றால் அது ஊன்றிக்கோள். இந்த இறைவன் அதிசயங்கள் செய்யக்கூடிய இறைவன், அற்புதங்கள் செய்யக்கூடிய இறைவன், நம் தந்தையாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய இறைவன், அவரது பிள்ளைகளிடம் எதிர்பார்ப்பது என்ன? கடுகளவு நம்பிக்கை. இந்த கடுகளவு நம்பிக்கை உன்னிடம் இருக்கின்ற பொழுது, இதோ உனது தந்தை தாயாக இருக்கக்கூடிய நான், இறைவனாகிய நான், உனது வாழ்க்கையிலே குடும்பத்திலே அதிசயங்கள் செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். அந்த கடுகளவு நம்பிக்கை என்னிடம் இருக்கிறதா என்று இறைவனை நோக்கி நான் புகார் கூறுவதற்கு முன்பாக நம்மையே ஆலோசனைக்கு உட்படுத்துவோம். இறைமகன் இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்ட விதைகள் 100 மடங்காகவும் 60 மடங்காகவும் 30 மடங்காகவும் பலன் கொடுத்தன. இவர் எதிர்பார்ப்பது அட்லீஸ்ட் 30 மடங்கு பலன் கொடுங்க, அது போதும். உன் வாழ்க்கையிலே நான் அதிசயம் செய்ய நான் காத்து கொண்டிருக்கின்றேன். எனவே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ அந்த 2 நம்பிக்கையாளருடைய வாழ்விலை இறைவன் அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். காரணம், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தார்கள், இறை வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்தார்கள். அவர்களைப் போல நாம் இருக்கின்றோமா? அல்லது இறைமகன் இயேசுனுடைய சொந்த ஊர் மக்கள் இவர் தச்சர் மகன்தானே என்ற ஒரு ஐயப்பாடு மிக்க நிலை, ஒரு உறுதியற்ற நிலை, அந்த இருமனம் மிக்க நிலையிலே நாம் இயேசுவை அணுகி வருகின்ற பொழுது நமது ஜெபம் கேட்கப்படாமல் காலம் தாழ்த்தப்படும். இந்த 2 மனநிலைகளில் நமது மனநிலை எப்படி இருக்கிறது? சிந்திப்போம்.